எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு. நான் வார்த்தைகளால் நிரம்பி இருக்கிறேன், ஆகவே பேச விரும்புகிறேன். இது பிரபஞ்சனின் வரிகள். வார்த்தைகள் வெறும் ஒலி குறிப்புகள் மட்டுமல்ல, பல காலங்களை கடந்து வரலாற்று தூரிகை. உலக தொழிலாளர்களே ஒன்றுபடுங்கள் என்று எங்கோ ஒரு மூலையில் ஒலித்த குரல் இந்த மண்ணிலும் கேட்கிறதென்றால் வரலாற்றில் அந்த உணர்வுகளில் நம் பறந்திருக்கிறது. வரலாற்றில் அதே சம்பவம் விவசாயிகளே ஒன்று கூடுங்கள் என்ற உரத்த சிந்தனையோடு எழுந்த ஒற்றை மனிதனின் வரலாறு இன்று இந்த மண்ணில் 102வது பிறந்த நாள் விழாவில் வாசிக்கப்படுகிறது. 1925 பிப்ரவரி மாதம் இதே நாள் கோவை மாவட்டம் செங்காலிப்பாளையம் அடுத்து வையம்பாளையம் என்னும் சிற்றூரில் சின்னம்மன் நாயுடு அரங்கநாயகி தம்பதியினருக்கு மகனாக பிறந்தவர் சி நாராயணசாமி நாயுடு. இடிகரையில் துவங்கிய ஆரம்ப பள்ளி கல்வி, கோவை யூனியன் பள்ளியில் உயர்நிலை கல்வி பயின்றவர். பிறந்த 40 நாட்களிலேயே தாயை இழந்தார். போராட்டத்துடன் வாழ்வை தொடர்ந்தார். தத்துவங்களும் புரட்சிகளும் ஒரு கூட்டத்தில் இருந்து வருவதில்லை, ஒற்றை மனிதனின் ஆழமாக சிந்திக்கின்ற மனங்களில் இருந்துதான் உருவாகும். அவர்கள்தான் உன்னதமான தலைவர்கள். நூற்றாண்டை கடந்தும் இன்று நாம் பேசிக் கொண்டிருக்கின்றோமே, ஆனால் சி நாராயணசாமி நாயுடு அவர்களுடைய எழுச்சிமிகு சிந்தனைகள் இந்த மண்ணில் விதைக்கப்பட்டிருப்பதாலேயே 1950களின் தொடக்கத்தில் மின்சார உற்பத்தியில் ஏற்பட்ட இடர்பாடுகளினாலும் அரசின் தொழில்துறைக்கு சாதகமான நிலைப்பாட்டாலும் விவசாயத்திற்கு வழங்கப்பட்ட 16 மணி நேர மின்சாரத்தின் அளவு 4 மணி நேரமாக குறைக்கப்பட்டது. 1957 நாராயணசாமி நாயுடு அவர்கள் விவசாயிகளை ஒன்று திரட்டி போராட்டம் நடத்தினார். இவரின் முதல் போராட்டம் வெற்றி போராட்டமாக அமைந்தது. மீண்டும் விவசாயிகளுக்கு 16 மணி நேர மின்சாரத்தை பாசனத்துக்கு பெற்று தந்தார். உழவர்கள் தனித்து இருப்பதாலேயே தங்கள் கோரிக்கையில் வெற்றி பெற முடிவதில்லை என்பதை உணர்ந்து உழவர்கள் இயக்கத்தை கட்டமைப்பதில் கவனம் செலுத்தினார். 1968 கோவை வட்ட உழவர் இயக்கம், 1969 கோவை மாவட்ட உழவர் இயக்கம், 1970 தமிழக உழவர் இயக்கம் என பல மாறுதலுக்கு பிறகு உதயமானது. 1970 முதல் 1980 வரை தமிழகத்தில் நடைபெற்ற விவசாயிகள் நடத்திய அனைத்து போராட்டத்திற்கும் தலைமை ஏற்று நடத்தினார் நாராயணசாமி நாயுடு. குறிப்பாக 1970 தமிழக அரசு மின் கட்டணத்தை யூனிட் ஒன்றிற்கு 8 பைசாவிலிருந்து 10 பைசாவாக உயர்த்தி அறிவித்தது. ஒரு பக்கம் போராட்டம், மறுபக்கம் தனது தந்தை மற்றும் மனைவியின் அடுத்தடுத்த மரணம். பொருளாதார பிரச்சனைகள் எல்லாம் கடந்து மன உறுதியுடன் போராட்ட களத்தில் குதித்தார். 1970 மே 9ஆம் நாள் பல்லாயிரக்கணக்கான டிராக்டர்களில் விவசாயிகளை திரட்டி கோவை நகரில் பேரணி நடத்தினார்கள். போராட்டத்தை கட்டுப்படுத்த இயலாமல் ஒடுக்குமுறையை ஏவி 3 விவசாயிகளின் உயிரை பறித்தது. இதனால் ஏற்பட்ட விளைவுகளின் காரணமாக அரசு பணிய வைத்து யூனிட் ஒன்றுக்கு 1 பைசா குறைக்கப்பட்டது. ஆனால் போராட்டங்களின் காயங்கள் ஆறுவதற்கு முன்னால் மீண்டும் அரசாங்கம் 1972 புதிய மின் கட்டணமாக 9 பைசாவிலிருந்து 12 பைசாவாக உயர்த்தி அமல்படுத்த உத்தரவிட்டது. இதனை எதிர்த்து விவசாயிகள் போராட்டத்தில் குதித்தனர். 1972 மார்ச் மாதம் 12 அம்ச கோரிக்கையை அரசிடம் முன்வைத்து கட்டை எடுத்தால் பட்டை எடுப்போம் என்ற போராட்டம் துவங்கியது. மே 9 மறியல் போராட்டத்தில் இறங்கிய விவசாயிகளை கைது செய்து சிறையில் அடைத்தது. காய்கறி மற்றும் பால் உற்பத்தியை நகரங்களுக்கு அனுப்புவதை நிறுத்தி அரசிற்கு அழுத்தம் கொடுத்தனர். ஆனால் அரசு அடிபணியாததால் விவசாயிகள் ஜூன் மாதம் 7ஆம் நாள் மிகப்பெரிய மாட்டு வண்டி போராட்டத்தை அறிவித்தனர். மாவட்டத்தின் பகுதிகளில் இருந்து புறப்பட்ட பல்லாயிரக்கணக்கான மாட்டு வண்டிகள் கோவை நகரின் சாலைகளிலும் மத்திய சிறைச்சாலையின் முன்பு நிறுத்தப்பட்டன. கோவை மாநகரமே ஸ்தம்பித்தது. அமெரிக்காவில் இருந்து வெளிவரக்கூடிய த நியூயார்க் டைம்ஸ் என்ற பிரபல பத்திரிகை மாட்டு வண்டிகள் இந்திய விவசாயிகளின் பாட்டன் டாங்குகள்
என்று போராட்ட செய்தியை உலகிற்கு வெளிச்சம் போட்டு காட்டியது. போராட்டத்தின் வீரியத்தை உணர்ந்த அரசு தற்காலிகமாக யூனிட் ஒன்றுக்கு 1 பைசா குறைத்தும் சிறைப்பட்ட அனைத்து விவசாயிகளையும் விடுவித்தது. இந்த மாபெரும் வெற்றி போராட்டம் நாராயணசாமி நாயுடுவினுடைய தலைமை பண்பை உயர்த்தியது. தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து விவசாயிகளை ஒன்றிணைத்து பல்வேறு பொதுக்கூட்டங்கள், மாநாடுகள் நடத்தி 1973 தமிழக விவசாயிகள் சங்கத்தை தொடங்கினார். இவரின் தலைமையில் விவசாயிகள் நலன் சார்ந்த பல்வேறு பிரச்சனைகள் முன்வைத்து பல்வேறு போராட்டங்களை தலைமையேற்று நடத்தினார். 1970 முதல் 1980 வரையிலான தொடர் போராட்டம் பெரும்பாலும் மின் கட்டண உயர்வு, விவசாய கடன் தள்ளுபடி, இலவச உரம் வழங்குதல் தொடர்பாக நடைபெற்றது. 1982 விவசாயிகளிடம் தீவிர கடன் வசூல் வேட்டையை அரசு நடத்தியது. எதிர்ப்பு தெரிவித்த விவசாயிகள் தமிழகம் முழுவதும் காவல்துறையால் தாக்கப்பட்டார்கள். லட்சக்கணக்கான விவசாயிகள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார்கள். விவசாயிகள் ஒன்றுபட்டால் ஆட்சியை கைப்பற்றி விடலாம் என்ற சிந்தனையோடு விவசாய தலைவர்கள் ஒன்று கூடி ஆலோசித்தார்கள். 1982 ஜூலை 7 இந்திய உழவர் மற்றும் உழைப்பாளர் கட்சி என்ற பெயரில் துவக்கப்பட்டது. செப்டம்பரில் நடந்த பெரியகுளம் நாடாளுமன்ற இடைத்தேர்தலிலும் 1984 நடந்த சட்டமன்ற இடைத்தேர்தலிலும் போட்டியிட்டு பெரும் தோல்வி அடைந்தார். அவர் சொன்ன காரணம், சாதி மத அரசியலை தாண்டி விவசாயிகள் யாரும் சிந்திப்பதில்லை. சாதி மத அரசியலை தாண்டி விவசாயிகள் யாரும் சிந்திப்பதில்லை. நூற்றாண்டை கடந்தும் தொடர்வதுதான் வேதனைக்குரியது. வரலாற்றில் போராடி தோற்றவர்களை விட வஞ்சகத்தால் வீழ்த்தப்பட்டவர்கள் தான் அதிகம். ஆனால் நாராயணசாமி எனும் உழவர் பெருந்தலைவர் விவசாய சங்கத்தின் மூலம் போராடி பெற்று தந்த உரிமைகள் காலமுள்ள மட்டும் எங்கோ ஒரு மூலையில் ஒழித்துக் கொண்டிருக்கும் கல்வெட்டுக்கள் இல்லாமலேயே 1960களின் பிற்பகுதியில் இருந்து 1980களின் முற்பகுதி வரை சி நாராயணசாமி நாயுடுவின் புகழ் தமிழகம் முழுவதும் மட்டுமல்ல, இந்தியா முழுவதும் பரவ தொடங்கியது. அரசுக்கு இவர் வைத்த முக்கியமான கோரிக்கைகள்: உழவுக்கான மின்சாரம் கட்டணமின்றி வழங்கப்பட வேண்டும், வேளாண் இடுபொருள்களான உரம் தட்டுப்பாடின்றி இலவசமாக கிடைக்க வேண்டும், கட்டையில்லாத நிலுவையில் உள்ள உழவர்களின் வங்கி கடனை தள்ளுபடி செய்ய வேண்டும், வேளாண் பொருட்களுக்கு அரசு அடிப்படை விலை நிர்ணயம் செய்ய வேண்டும், வேளாண்மையை ஒரு தொழிலாக அங்கீகரிக்க வேண்டும். மிகப்பெரிய எழுச்சியையும் போராட்ட உணர்வையும் விதைத்த உழவர் பெருந்தலைவர் சி நாராயணசாமி நாயுடு அவர்கள் டிசம்பர் 21 1984 கோவில்பட்டியில் நடந்த பொதுக்கூட்டத்தில் பேசி ஓய்வெடுத்த பிறகு ஏற்பட்ட மாரடைப்பால் காலமானார். உழவர் பெருந்தலைவர் மறைந்தாலும் அவர் முன்வைத்த விவசாயிகளின் கோரிக்கைகள் மட்டும் இன்னும் மறையவே இல்லை. போராட்ட உணர்வு நம்முள் இன்னும் கனன்று கொண்டுதான் இருக்கிறது. 1989 இவரது கனவுகளில் ஒன்றான விவசாயிகளுக்கான இலவச மின்சாரம் பாசனத்துக்காக இன்று வரை வழங்கப்படுவதற்கு முழு முதற் காரணம் நம் உழவர் பெருந்தலைவர் சி நாராயணசாமி நாயுடு அவர்களே. அதிகாரத்திற்காக அடித்துக் கொள்ளும் உலகில் ஒரு எறும்பு அதன் தோழமைகளோடு அன்றாடத்திற்கான சேகரிப்பின் ஓட்டத்தில் விரைந்து செல்கிறது. அதிகாரம் மண்ணில் புதையும் நாளில் எறும்பு அதை அன்றாடத்திற்காக தின்னும். மானுடவியலின் அழகியலை தீர்க்கமான சிந்தனையை ஒரு கவிஞர் வார்த்தைகளால் படம் பிடிக்கிறார். இது தத்துவம் அல்ல, தனித்துவம். பணிந்தவர்கள் எல்லாம் பயந்தவர்கள் அல்ல, எதற்கும் துணிந்தவர்கள். கம்பீரம் என்பது உடல் அல்ல, செயல். கண்ணியம் என்பது பேச்சல்ல, நடத்தை. கருணை என்பது உதவி அல்ல, அன்பு. அன்பால் உலகை வெல்வோம். விவசாயி மற்றும் தொழிலாளர்களை காக்க விவசாய மணி தலைமையில் பெரும் சேனை ஒன்று உள்ளது என்பதை இந்த உலகிற்கு உரக்கச் சொல்வோம். அனைத்திந்திய விவசாய மற்றும் தொழிலாளர் சங்கத்தில் வெல்வோம் இனி எந்நாளும். போராட்டமே வாழ்வின் உற்சாகம். போராடினால் உண்டு பொற்காலம். நன்றி, வணக்கம்.